ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்து கட்டி புரண்டு சண்டை போட்டு மண்டையை உடச்சிக்கிருவாங்கங்கிற மாதிரியான அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நம்மளுடைய சாதாரண மனித எதிர்பார்ப்பு. அதை விட்டுருங்க. அசுர குரு தேவகுரு தான். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நின்னா என்ன மாதிரியான பலன் வரும்? இதில் வித்தியாசமான பலனும் இருக்கு, அதான் பார்க்க போகிறோம். அதாவது குரு ஆட்சியா இருக்கார், உச்சமா இருக்கார், அல்லது வலுவா இருக்கார், ஏதாவது ஒரு விதத்தில். சுக்கிரன் அதை விட வலு கம்மியா இருக்காருன்னு வைங்க. இவங்க கையில நிறைய பணம் சேரும். சொத்து, வாகனம் இது வாங்குறதுங்கிறதெல்லாம் சேலஞ்ச் ஆயிடும். வண்டி வாகனம் காரு பைக்கு கூட வாங்கிடுவாங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி அமையறதுங்கிறது இழுகிழுன்னு இருக்கும். இத்தனைக்கும் காசு கையில இருக்கும். இது குரு சுக்கிரன் சேர்க்கையில குரு வலுவா இருந்தா. சுக்கிரன் வலுவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி இருக்கும்னா, நிறைய சொத்து இருக்கும், வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும், பிளாட் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனா பணம் காசுக்கு டைட்டா இருக்கும். அதாவது ஃப்ளோட்டிங் கேஷ்னு சொல்றோம் இல்லையா, அது பெருசா இருக்காது. அப்ப பேரு பெத்த பேரு தா நீல லேதுன்னு வாங்கல ஒரு பழமொழி. அது மாதிரி பெருசா என்னமோ இது பண்ற மாதிரி இருக்கும், சொத்து பத்து உள்ளவரா இருக்கும். ஆனா சாதாரண செலவுக்கு கூட கஷ்டப்பட்டு இருப்பாருன்ற மாதிரியான அமைப்பு. அப்ப இந்த குருவும் சுக்கிரனும் ரெண்டும் மியூச்சுவலா இருந்ததுன்னா, ரெண்டும் ஈக்குவலான ஒரு பவர்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு பொருளாதாரமும் சொத்து சுகமும் நல்லா இருக்கும்.